அதிமுகவின் அனைத்து தலைவர்களும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒன்றிணைய தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவில் இருப்பதிலேயே மூத்த தலைவர் செங்கோட்டையன் தான் என்றும், பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான விதியில் எடப்பாடி பழனிசாமி மாற்றம் செய்திருப்பதாகவும், அதனை எதிர்த்தே நீதிமன்றத்திற்கு சென்றதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். மேலும் அதிமுகவின் அனைத்து தலைவர்களும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒன்றிணைய தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் என்ற பதவி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி இருக்கிறது. மற்ற விதிகள் எல்லாம் திருத்தமோ ரத்தம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் யாராலும் எந்த சூழ்நிலையும் எந்த அமைப்பினாலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர்கள் அறிவித்து அந்த கண்டிஷனை சேர்த்திருக்கிறார். பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யவோ கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுக விதியை மீறுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்றும், பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவது 5 வருடம் தலைமை நிர்வாகிகளுக்கு வந்து திருத்தம் செய்யார். அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதத்தை நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவம் தொடர்பான வழக்கின் இறுதி அறிக்கையை 12 வாரங்களில் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தாள். இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி தலைமையில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 23 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற மறுப்பு தெரிவித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். சென்னையில் முதலமைச்சர் செல்லும் வழியில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வளசரவாக்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் பங்கேற்க செல்லும் வழியில் கோடம்பாக்கம் பகுதியிலும், அமைச்சர் சேகர்பாபு வீட்டிலும், காமராஜர் சாலையில் எழிலகம் வளாகத்தில் உள்ள அரசு அலுவலகத்திலும், நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலும் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனைகளின் முடிவில் இவை வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. ஆயினும் போலீசார் தொடர் விசாரணையில் முதலமைச்சர் செல்லும் பாதைக்கும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தென்காசியைச் சேர்ந்த முத்துச்செல்வனை காவல்துறையினர் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் காவலர்களும் அங்கு விரைந்திருக்கின்றனர். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் வடக்கு மண்டல இணை ஆணையர் மகேஷ்குமார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போக்குவரத்து காவல்துறையில் வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ்குமார் சமூக வலைதளம் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் காவலர் ஒருவர் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்தார். இந்த புகார் தொடர்பாக விசாகா கமிட்டி விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்து மாநில உள்துறை உத்தரவிட்டது. மேலும் அவருக்கு துணையாக செயல்பட்ட மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேல் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரை ரத்து செய்ய கோரிய வழக்கு வரும் 19ஆம் தேதி விசாரிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல்துறையிடம் அளித்த புகார் தொடர்பான வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து வழக்கை வரும் 19ஆம் தேதி ஒத்திவைத்த நீதிபதி அன்றே இந்த வழக்கு விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி ரூபாய் எங்கே என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.
இது குறித்து அவரது எக்ஸ் தள பதிவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்திற்காக கடந்த 3 ஆண்டுகளில் 1050 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் எத்தனை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஐசிடி லேப் செயல்பாட்டில் இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஏன் 6ஆம் வகுப்பிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனிப்பாடமாக அமைக்கப்படவில்லை என்றும் இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு வீட்டில் சமையல் செய்யவில்லை என்றால் கூட அதற்கும் பாஜக தான் காரணம் என செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டுகிறார் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தை குமரி ஆனந்தனை தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு எல்லா வகையிலும் தோல்வியடைந்து வருகிறது என்றும் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவிடம் காங்கிரஸ் எல்லாவற்றையும் அடமானம் வைத்துவிட்டதாகவும் காங்கிரஸ் தனியாக எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பதில்லை என்றும் அவர் விமர்சித்தார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பள்ளியில் பிரச்சனை, கல்லூரியில் பிரச்சனை, சாலையில் பிரச்சனை, தொழிற்சாலையில் பிரச்சனை, எல்லா இடங்களிலும் பாலியல் தொந்தரவுகள். ஆக இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் சொல்ற மாதிரி ஸ்டாலின் அலையெல்லாம் அடிக்கல, கவலைதான் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது நீதிமன்ற தேர்தல் ஆணைய பிரச்சனை. ஆனா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். ஆக இந்த தலைவர் இப்ப எங்களை பி டீமா சி டீமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப திமுகவோட மெயின் டீமே ஏ டீமே காங்கிரஸ் தான். தனியா ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் அடகு வைத்து விட்டு திமுகவிட எந்த பிரச்சனைனாலும் நாங்க என்று சொல்வதை அண்ணன் செல்வ பெருந்தகை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுக தொடர்பான வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்ற தீர்ப்பே தங்களின் வெற்றிக்கான தொடக்கம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அமமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் எடப்பாடி பழனிசாமியை ஆர்பி உதயகுமார் ஒப்பிட்டு பேசியது நகைச்சுவை என்று விமர்சனம் செய்தார். மேலும் அதிமுக தொடர்பான வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்ற தீர்ப்பு தங்கள் வெற்றிக்கான தொடக்கம் என்று குறிப்பிட்ட அவர், பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேச எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் பயணியை டைம் கீப்பர், ஓட்டுநர், நடத்துனர் என கும்பலாக சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயலைச் சேர்ந்த சரவண குருநாதன் சம்பவத்தன்று கோயம்பேட்டிலிருந்து பூவிருந்தவல்லி செல்லும் பேருந்தில் ஏற முற்பட்ட போது பேருந்து நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து டைம் கீப்பரான முதியவரிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டதால் சரவண குருநாதன் டைம் கீப்பரை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அங்கிருந்த பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் டைம் கீப்பர் ஆகியோர் கும்பலாக சேர்ந்து கொண்டு சரவண குருநாதனை தாக்கியிருக்கின்றனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. தற்போது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. மதுரை மாட்டுத்தாவணியில் தோரணவாயில் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாட்டுத்தாவணி சாலையில் இருந்த தோரணவாயிலை நேற்று இரவு இடிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக தூண் இடிந்து விழுந்த விபத்தில் பொக்லைன் ஆபரேட்டர் நாகலிங்கம் என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக கூறி மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் நல்லதம்பி ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்தின் ஓட்டுநருக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டதால் வாகனம் தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. வாணியம்பாடியை அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பேருந்து ஓட்டுநராக ஜாவித் என்பவர் பணியாற்றி வருகிறார்.
இந்நிலையில் வழக்கம் போல் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஜாவித்துக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாக்க ஊதியம் பெறும் அரசு அலுவலர்கள் முறையாக கடமையை செய்வதில்லை என நீதிபதி புகழேந்தி வேதனை தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் 13 ஆண்டுகளாக செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 54,35,000 ரூபாயை வசூலிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய கடமைப்பட்டிருக்கும் அலுவலர்களே வாடகை தொகையை செலுத்த காலம் தாழ்த்தியது ஏன் என்றும், வழக்கு தொடர்ந்த பின்னரே வாடகை பாக்கி செலுத்தப்பட்டுள்ளதால் கால தாமதத்திற்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவகாசியை அடுத்த முருகன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் திருமலைக்குமார் ராஜலட்சுமி தம்பதி. கோவையில் உள்ள அச்சகத்தில் திருமலைக்குமார் பணிபுரிந்து வரும் நிலையில் மனைவி ராஜலட்சுமிக்கு மற்றொரு நபருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் ஆத்திரமுற்ற திருமலைக்குமார் மனைவியை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள திருமலைக்குமாரை தேடி வருகின்றனர். கரூர் அருகே போலீசார் கைது செய்த போது தப்பிக்க முயன்று காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பிரபல ரவுடி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரை அடுத்த கருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெட்டு சங்கர். பிரபல ரவுடியான இவர் மீது கரூர், திருச்சி, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் அடிதடி வழக்கில் காவல்துறையினர் அவரை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது தப்பிப்பதற்காக பாலத்தில் இருந்து கீழே குதித்த அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.